ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ இந்த வாரத்தின் முதல் நாளில, அதாவது நாட்களிலே முதல் நாளில சுவாமி எங்களை எல்லாரும் காலை வேளையில பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பிட்டு சற்று நேரம் உடைய பாதத்துல இருந்து இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்க வந்து சேர்ந்திருக்கோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சோர்வுகள், டயர்ட்னஸ் எல்லாத்தையும் நீக்கி கொஞ்ச நேரம் மைண்டு பாடி எல்லாம் அலர்ட்டா உடைய வசனத்தை தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கற்றுக் கொடுங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் நோக்கத்தோடு எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அதை அபியாசிக்கிறதற்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதில் வாசிக்கிறதுபடி உம்முடைய நாளில நாங்கள் தைரியமாய் குற்றமற்றவர்களாய் நிற்கத்தக்கதாக வசனங்களை தியானிக்க, வசனங்களை அபியாசிக்க, வசனங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களை நாங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டியை கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென் ஆமென். ஆமேன் சொல்லணும் நீங்களும். சரியா? ஓகே. ஓகே. நாம இன்னைக்கு ஒரு புது பாடத்தை உங்களுடைய வேண்டுதலின்படி ஆரம்பிக்க இருக்கிறோம். அதாவது பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபம். ஆன்ட்டி அந்த 6ஆம் அதிகாரம் ஃபுல்லா முடிச்சிருங்க ஆன்ட்டி. ஏன் நான் முடிக்கலையோ? 17 வசனம் தான் 17 அந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி தான் ஆன்ட்டி கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க. அச்சோ, அது வேற இருக்கா? இரு 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 நான் உடனே 1 கொரிந்தியருக்கு வேகமாய் போய் அதையல்லவா நான் படித்திருக்கிறேன். சரி பார்ப்போம், இருங்க. ஜின்ஷா வரும், ஜாயின் பண்ணி விட்டுரு. என்னதுமா? ஜின்ஷா வருவா, பார்த்து ஜாயின் பண்ணி விட்டுரு. வந்தா பண்ணிடலாம். சொல்லணும் எந்த வசனம்னு நீங்க சொல்லணும் எனக்கு. 17 முடிய 17 18 ரச்சன்யம் என்னும் கடைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது வரைக்கும் தான். சரி சரி. நம்ம இந்த ஹெல்மெட் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப அடுத்ததான் என்னது? ஆவியின் பட்டயம் இல்லையா? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம்னு சொல்லும்போது நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம அந்த ஆவியின் பட்டயத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து தான் ஆண்டவர் இந்த கடைசி யுத்தத்தையும், அர்மகதான் யுத்தம் கடைசி யுத்தத்தையும் செய்ய இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நாம பார்ப்போம். ஸோ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற பட்டயம் எது? ஆவியின் பட்டயம். அது வந்து வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயம் என்று சொல்லும்போது அது எது அதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எல்லாம் சொல்லும்போது அது வசனத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தேவ வசனத்தை குறிக்கிறது, வேர்ட் ஆஃப் காட். அதை நம்ம சரியான விதத்துல அதை நாம அபியாசிக்கணும்னு சொன்னா அதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு நல்லா தெரியணும். சும்மா நம்ம கையில ஒரு பட்டயத்தை பிடிச்சிட்டதுனால நம்ம வெற்றி பெற்ற முடியாது. அந்த பட்டயத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய விதத்துல நாம் பயன்படுத்தணும் இல்லையா? இப்ப நம்ம கூட ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதம் இருக்கு, இந்த ட்ரோன் இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அதெல்லாம் எப்படி செய்யணுமோ அவ்விதமாய் அதை செய்தாதான் அது வந்து அதோடைய வேலையை செய்யும். இதெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஷோ பண்ணிக்கிட்டே இருந்தா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி பைபிளை வீட்டுல வச்சிருக்கிறதுனாலயோ அல்லது பைபிளை தலகாணிக்கு அடியில வச்சிருக்கிறதுனாலயோ அல்லது பைபிளை அன்னைக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் பரிசெயர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வசனங்களை பைபிள்ல எல்லாம் சுருட்டி
ஒரு சின்ன சுருளா ஒரு கையில ஒரு பெட்டியில கட்டி வச்சுக்குவாங்க. எங்க போனாலும் அந்த கையில அது இருக்கும். அது அது மூலமா அவங்க ரொம்ப பரிசுத்தவான்களாட்டம் அவங்க தங்களை காட்டிக் கொள்வதற்கு அவ்விதமாய் அவர்கள் செய்வார்கள். இப்படியெல்லாம் நாம வைத்துக் கொள்வதனால அது பிரயோஜனம் கிடையாது. நமக்கு எப்ப அது பிரயோஜனம்னு சொன்னா அதை சரியான விதத்துல பயன்படுத்தணும். நமக்கு முன்மாதிரியாய் நம் ஆண்டவர் அவர் சோதிக்கப்பட்ட போது வனாந்தரத்துல அவருக்கே ஏற்பட்ட பற்பல சரீர சோதனை, இமோஷனல் ஒரு டெம்டேஷன், இல்ல அப்புறம் அதிகாரம், இதை குறித்த எல்லா வசனத்தையே ஆண்டவரையே சோதிக்கிற மாதிரி, கர்த்தரையே சோதிக்கிற ஒரு டெம்டேஷன், இப்படி பலவித அறிவுபூர்வமான டெம்டேஷன், 3 விதமான டெம்டேஷன். அறிவுபூர்வமா, இன்னொன்னு இமோஷனலா, இன்னொன்னு சரீரத்துக்கு ஏதுவா பசி, இப்படி 3 விதமா அவரை சோதிக்கும் போதும் அவர் ஒவ்வொன்றுக்கும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி வசனங்களை அவர் மனதில் வைத்திருந்தபடியினால் அதை உடனே உடனே ஓடி போய் ஒரு பைபிள் எடுத்து டர்ன் பண்ணி அவசர அவசரமா அவரை பார்த்த மாதிரி நம்ம அங்க வாசிக்கல. உள்ளத்திலிருந்து அவர் அதை பேசினார். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கிறோம், 12 வயதிலேயே வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர் நன்கு கற்று அறிந்தவராகவும், அங்கிருந்த பெரிய வேதபாரகர்கள், ஆலயத்தில் இருந்த பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தர்க்கம் பண்ணினதாகவும் நம்ம பார்க்கிறோம். இப்போ அவ்வளவு வேத அறிவு உள்ளவராய் அவர் இருந்தபடியினால அவருக்கு உடனே அந்த வேத வசனங்களை எல்லாம் அவர் பயன்படுத்தத்தக்கதாக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது போலவே நாமும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். நாமும் நமக்கு எதிராளியான பிசாசை நாம் தோற்கடிக்கணும், வெல்ல முடியும். பாவங்களை கண்டு நம்மை ஓட சொல்றாரே ஒழிய பிசாசை கண்டு ஒரு நாளும் ஓட சொல்லலை. நம்ம பிசாசு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். இதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். பாவத்துக்கு தான் நம்ம பயப்படணும், பாவத்துக்கு தான் நம்ம ஓடணும். சில பாவங்களை எல்லாம் விட்டு ஓடு, விலகு அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு வேற பக்கம் போகணும். ஆனா பிசாசுக்கு நம்ம அப்படி செய்ய வேண்டியது இல்லை. பிசாச தோற்று போனவன், எப்பொழுதுமே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அவனுக்கு எல்லாமே ஒரு லிமிட்டட் தான், லிமிட்டட் பவர், லிமிட்டட் டைம். அதனால அவன் அவ்வளவு தீவிரமா செய்யறான். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு கூட தான் லிமிட்டட் டைம். நாம் அதை யோசிக்கணும். பிசாசுகிட்ட இருக்கிற தீவிரம் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அவன் எவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் தான் பக்கம் எடுக்கணும்னு நினைக்கிறானோ, அதை விட வேகமாய் நாம் எல்லாரையும் ஆண்டவர் பக்கமா இழுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதற்கு நமக்கு வேத அறிவு மிக மிக அவசியம். வேதத்தை அறிந்திருந்தால்தான் நாம் ஆண்டவரை அறிந்திருக்க முடியும். ஆண்டவரை அறிந்திருந்தால்தான் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வல்லமை இருந்தால்தான் பிசாசை நாம் எதிர்க்க முடியும். ஆகவே நாம் வேத அறிவில தேர்ந்தவர்களாக இருக்கத்தான் இந்த மாதிரி எல்லாம் நாமும் எஃபர்ட் எடுக்கிறோம். எப்படியாவது பல விதங்கள்ல நாம ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள, வேதத்தை அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்கிறோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம்ன்ற சொல்லிடு. என்ன இப்பதான் ஜின்ஸா வந்து 1 கொரிந்தியன்ஸ்ல இருக்கு. எபேசியர் 6:18 வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், இப்ப நம்ம வாசிக்கிறது 18 வசனம். இத்தனை நமக்கு சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் எந்த சமயத்திலும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்போ நமக்கு எல்லா ஆயுதங்கள்லாம் இருக்கு, எல்லாம் ரெடி பொசிஷன்ல இருந்தாலும் நமக்கு கமாண்ட் வரணும் இல்லையா? ஆபீசர் கமாண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த கமாண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நாம விழிப்போட ஜெபத்திலே தரித்திருக்கும் போதுதான். பல இடங்களில நம்முடைய ஆண்டவரே நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம சோதனை பதிலா சோதனை இல்லாம தப்பிச்சுக்கிறதுக்கு எப்படி என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் வரும்போது நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும்னு சொன்னா
நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். யாருக்காகலாம் ஜெபம் பண்ணணும்? சகல பரிசுத்தவான்களுக்கும் ஜெபம் பண்ணணும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும்? எந்த சமயத்திலும், எந்த சமயத்திலும். அப்புறம் ஜெபம் வந்து நமக்கு பலவிதமான ஜெபங்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது என்ன? அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், விழித்திருப்பு ஜெபம், காத்திருப்பு ஜெபம், உபவாச ஜெபம், இப்படின்னு எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்படி பலவிதமான எல்லா விதமான சகல விதமான ஜெபத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம யார் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் இல்ல? எல்லாவற்றையும் குறிப்பாய் சொல்லி ஜெபிக்கணும். நம்ம ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாம் ஜென்ரலா சும்மா அப்படியே ஏதோ ரிசைட் பண்ணிட்டு போகிற, சொல்லிட்டு வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி சொல்ற ஜெபம் அல்ல. நாம வந்து ஜெபத்தை கருத்தோட ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கிறோம்? என்னென்னலாம் அதுல யோசிச்சு ஜெபிக்கணும். அந்த பாரங்களை நாம் பெற்று ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர் அப்படித்தான் ஜெபிச்சார். எவ்வளவு தூரம் அவர் அப்படி ஜெபிச்சாருன்னா, அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறுகிற அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டு ஜெபித்ததை நாம் பார்ப்போம். அந்த மாதிரி நாமும் நம்ம ஊக்கமாய் நம்முடைய இதோடு கருத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபந்தான் அதுக்கான சுவிட்சு. இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு இருக்கிறத எப்ப அதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தணும், எப்படி நம்மளை காத்துக்கணும், எப்படி நம்ம அட்டாக் பண்ணணும். ஒரு சோல்ஜருக்கு எத்தனையோ அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு வந்து க்ளூஸ் வேணும் இல்லையா? ஒருவேளை கமாண்டர் வந்து கோன்னு சொல்லிட்டாரு, ஆபீசர் கோன்ட்டாரு. ஆனா அங்க போய் என்ன செய்யணும், எப்படி அதை பண்ணணும், ஓடணுமா, படுத்து ஒளிஞ்சு செய்யணுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வேண்டிய வல்லமை எது தரும்னு சொன்னா இந்த ஜெபம். நம்முடைய ஜெபந்தான் இதனுடைய சீக்ரெட் பவர். அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்கன்றதுல அவர் ஒரு உதாரணமா அவர் இங்க சொல்றார். என்ன வரின்னா, இப்ப நான் எனக்கு சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் தன்னை பற்றி எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அவர் வந்து ஸ்தானாதிபதி அப்படின்னா ஒரு அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பர்சன். இப்ப நீங்க நானு எல்லாரும் ஒரு அம்பாசடர்ஸ். நம்ம சமுதாயத்துல, நம்ம தலைமுறைக்கு, நம்ம சபைக்கு, நம்ம குடும்பத்துல நாம எப்படியா இருக்கணும்னா, இப்போ ஒரு வெளிநாட்டுல அமெரிக்காவில் இந்தியாவை குறித்து சொல்ற ஒரு அம்பாசடர் மாதிரி நாம் நம்ம இடங்களிலே அம்பாசடர்ஸா இருக்கணும். நாம குடியிருக்கிற இடங்கள்ல உங்களை பற்றி அவங்க எப்படி சொல்லணும், இவங்க நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்றது சொல்லத்தக்கதாக, இவங்க வணங்குகிற கடவுள் இயேசு கிறிஸ்து அப்படின்றத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாம இருக்கணும். அதற்கு நாம் எப்படி கட்டப்பட்டவர்களா இருக்கணும்? சங்கிலியால் சுவிசேஷத்திற்காய் கட்டப்பட்டவனாய் இருக்கிறபடி. அப்படின்னா என்ன? நமக்கு கண்ட்ரோல் உண்டு. நாம அம்பாசடர்னு சுதந்திரமா அதிகாரம் பண்ணிட்டு போக முடியாது. நமக்கு ஒரு கண்ட்ரோல் உண்டு, நமக்கு கட்டுப்பாடு உண்டு. அந்த எதுன்னு சொன்னா சுவிசேஷத்தின் மூலமாய் அந்த ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கத பவுலே பாருங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. அதனால எல்லா ஊழியர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகிறப்போ நம்ம அன்னைக்கு கேட்கக்கூடிய செய்திக்காக, அதை சொல்லக்கூடிய ஊழியருக்காக நாம் கட்டாயமாய் ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா சொல்ல வேண்டியதை சொல்லாம வேண்டாததை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை சொல்றதையே தைரியமா சொல்றதுக்கு அந்த ஒரு வாக்கு வல்லமை தேவை. இதற்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம கையில தான் இருக்கு. நாம ஜெபிக்கணும். டிஎல் மூடின்னு ஒரு பெரிய பிரசங்கியா இருந்தாரு. அவர் பெரிய பெரிய குருசைடு நடத்துவார். அதுல நிறைய ஆயிரமான மக்கள் ரசிக்கப்படுவாங்க. ஆனா அவர் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாருன்னு அறிவிப்பு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னால ஒரு 2 பேர் போய் அங்க ஜெபிப்பாங்க. லேடிஸ் தான். அந்த இடத்துல அதுக்கு முன்பாகவே ஒரு அன்னைக்கு சாயந்தரம்னா காலையில இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால போய்
அந்த எல்லை எங்கிலும் அவங்க எல்லையை கட்டுக்குள்ளாக கொண்டு வருவாங்க. அங்க இருக்கிற எல்லா சீட்ஸ்க்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மேடைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அங்கிருந்து ஒலிபெருக்கி அதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி அந்த இடத்துல அதிகமாய் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனா இவங்க ஜெபம் பண்றது யாருக்கும் தெரியாது. யார் இடத்துல சொல்லவும் மாட்டாங்க. ஆனா எங்கெல்லாம் மூடி போறாரோ அங்கெல்லாம் இந்த 2 பேர் இருப்பாங்க. அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படியும் இந்த 2 பேர் முன்னால வந்து உட்கார்ந்துடுறாங்களே. இந்த ஊர்லனாலும் வராங்க, அந்த ஊர்னாலும் வராங்களேன்னு அவரே யோசிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஒரு நாள் ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல இவர் செய்த வல்லமையான ஊழியத்துக்கு அன்னைக்கு ஒரு ஊழியத்தை முடிச்சிட்டு தான் அவர் அந்த ட்ரீமு. ஆனா அவர் தன்னை யோசிக்கிறாரு. அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய இது கிடைக்குது. என்னது? ஒரு கிரீடம் அவர் தலைமையில வைக்கப்பட்டிருக்கு. அப்படி வல்லமையா ஊழியம் முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல அடுத்த காட்சியில என்னன்னா இந்த 2 பேருமே அங்க பரலோகத்துல வராங்க. அவங்களுக்கும் அதே கிரீடத்தை கொடுக்குறாங்க. ஆனா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு, நான் வல்லமையா பிரசங்கம் பண்ணேன், எனக்கு கிரீடம் கொடுத்தீங்க. இவங்க வந்து முன்னால வந்து உட்கார்ந்து இருந்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு கிரீடம் கிடைக்குதுன்னுட்டு அந்த தூதன்ட்ட கேட்பார். அப்ப அந்த தூதன் சொல்வாரு, நீ இந்த அளவுக்கு வல்லமையா பிரசங்கம் பண்ணி இவ்வளவு பேர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க 2 பேர். இவங்க ஜெபித்ததுனாலதான் அந்த உனக்கு அந்த ஆத்துமாக்கள் கனியா கிடைச்சது. அதுக்காக தான் உனக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த கிரீடம் கிடைக்கிறதுக்கு காரணம் இவங்க. அதனால இவங்களுக்கும் அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது. இவங்க செய்யற ஊழியத்தை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மறைவாய் செய்தார்கள். எந்த ரெக்கக்னிஷன் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. மூடிக்கு நோட்டீஸ் போட்டு அனௌன்ஸ்மெண்ட். இவங்க 2 பேருக்கு யாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனா இவங்க 2 பேருக்குமே அதே கிரீடத்தை கர்த்தர் நீதிபரர், உண்மை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் சரியா செய்வார். இது நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். நாம இங்க மறைவா அதனாலதான் நாம ஜெபம் பண்றது எல்லாமே ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். நாம எதுக்காக ஜெபம் பண்றோம், அது ஜெபத்துக்கு என்ன பதில், அதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எல்லாருக்காகவும் ஜெபிச்சு விழித்து கொண்டிருங்கள். இந்த வசனத்தை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நாமும் எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும். இவைதான் ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு விதமாய் அதை சொல்லி இருக்கிறார். எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏதோ ஒரு வார்த்தை, பட் மீனிங் இஸ் தி சேம். அதனால நாம ஜெபிக்கணும். இப்ப அவர் ஊழியக்காரங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாருன்னா, இதுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு மாடல்ல பாக்குறோம். எனக்காக நான் பேச வேண்டியதை சரியா பேசுறதுக்கு, தைரியமா பேசுறதுக்கு. இப்பேற்பட்ட ஊழியக்காரருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் நம்முடைய ஜெப குறைவு. நாம எதுக்கோ ஜெபிச்சிருக்கலாம். சாப்பாடு நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், போதுமானதா இருக்கணும், சீட் இருக்கணும், ஆள் வரணும், இதுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்ல ஸ்பீக்கர். இப்ப பவுலுக்கு என்ன தேவை? பவுலுக்கே நாம போய் ஜெபிக்கணும். பவுல் எவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்றவரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? எனக்காக ஜெபம். இதுதான் நாம எடுத்துக்கொள்ளணும். நாமும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே சம்டைம்ஸ் போயிட்டு வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறோம். வேஸ்ட் ஆஃப் டைம். போயிட்டு ஒண்ணுமே சரியா பிரசங்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்படி இல்லாம அந்த பிரசங்கிக்காக நம்ம ஜெபித்தா அந்த பிரசங்கமும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்ததான் 20ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. நான் தைரியமா சொல்றதுக்கு, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு அப்படின்னு பவுல் இங்க சொல்றத நாம பார்க்கிறோம். ஸோ நாம ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் நம்ம செய்யணும். குரூப் ப்ரேயர், இண்டிவிஜுவல் ப்ரேயர், சைலண்ட் ப்ரேயர், ஷவுட்டிங் ப்ரேயர், வாக்கிங் ப்ரேயர், நீலிங் ப்ரேயர், பெருமூச்சோடு செய்கிற ஜெபம், கான்ஸ்டன்ட் ப்ரேயர், ஊக்கமான ஜெபம், என்னமானாலும் சரி ப்ரே.
ப்ரே ப்ரே ப்ரே. இந்த பில்லி கிரஹாம் கிட்ட ஒரு இன்டர்வியூல உங்களுடைய இந்த ஒவ்வொரு அவருடைய மீட்டிங்ஸ்லயும் அவ்வளோ 10,000 20,000 பேர் இருப்பாங்களாம். ஒரே மனம் கசந்து அழுது மனம் திரும்புற காட்சியா தான் இருக்குமா. அப்ப அவர்கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு என்ன ரகசியம்? பிரேயர் பிரேயர் பிரேயர். இதுதான் அவர் சொல். ஸோ ஜெபம் மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தினால் நம்மால ஜெயிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராங் வெப்பனை நமக்கு ஆண்டவர் கத்து கொடுத்துருக்காரு. எப்ப உலகத்துல இருக்கிற பல நாடுகள் பல வெப்பன்ஸை தயார் பண்ணாலும் நாம ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ ஒரு சைலண்ட் வெப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை விட பவர்ஃபுல் வெப்பன் நம்ம கிட்ட இருக்கு. நாம இதை பல சமயங்களில நம்ம அதை அபியாசித்து அதனுடைய பலனை பெற்றிருக்கிறோம். நம்மை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம அப்படின்னு இல்லை, எந்த சமயத்திலும் கான்ஸ்டன்ட் ப்ரேயர் நமக்கு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிரேயர் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, இந்த ஆயுதமெல்லாம் தரிக்காத ஒரு மனுஷனாய், பலவீனனாய், எதிலும் ஒரு சின்ன கல்லிடுறது, ஒரு சின்ன பிரச்சனை எல்லாவற்றிலுமே அட்டாக் ஆகி விழுந்து விடுகிற ஒரு மனிதனாய், வீக் பர்சனா இருப்பான். அப்போ ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு பர்சன் ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படின்னா ஜெபம் மிக மிக அவசியம். நம்ம ஏன் ஜெபிக்காம இருக்கோம் சில சமயத்துலன்னு சொன்னா, நம்முடைய சொந்த திட்டங்கள், நம்முடைய சொந்த பலனின் மேல நமக்கு நம்பிக்கை. இதன் காரணமாகத்தான் நாம பல சமயங்கள்ல தோல்வியை சந்திச்சிடும். 2ஆம் உலக யுத்தத்தின் அப்போ இந்த வின்ஸ்டன் சர்ச்சில்ன்றவரு என்ன சொன்னாருன்னு சொன்னா, நம்மை வீக்கன் பண்ணக்கூடிய, நம்ம ஆர்மியை வீக்கன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மகிட்ட இருந்து ஒற்று சொல்லி போய் ரகசியங்களை சொல்றது இல்லது கோழைத்தனம், இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா? ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அசதி, அலட்சியம், இதுதான் பெரிய டேஞ்சர். எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சர்ச்சில் சொல்றாரு. விழிப்போடு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் அவருடைய ஆர்மிக்கு 2வது உலக யுத்தப்போ சொன்னாராம். இது நமக்கும் பொருந்தும் இல்லையா? இன்றைய நாளில், ஆண்டவர் வருகையின் நாளில் நாம அப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும். சோம்பேறித்தனமா, அலட்சியமா, அசதியா இருந்தோம்னா, உணர்வற்றவர்களாய் இருந்தோமானால் கைவிடப்படும், தோத்து போயிடும், நமக்கு அழைப்பை மிஸ் பண்ணிடுவோம். 5 பேர் ஏமாந்து போனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அத்தனை கடைசி வரைக்கும் வந்தாங்க, ஆனா கதவு தட்டும்போது திறக்க முடியல, உங்களை அறியேன்ட்டு. அந்த நேரத்துல அவங்க ஏமாந்துட்டாங்க. ஸோ அப்படியாய் நாம ஏமாந்து விடுவோம். அதற்காகத்தான் இடைவிடாமல் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சரி, பிரேயர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன். அது ஆல்வேஸ் ரிமெம்பர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இதை வைத்துதான் நம்ம ஆண்டவர் ஜெயித்தார், நம்ம ஆண்டவர் இனி ஜெயிப்பார். அதே ஆயுதத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம அதை எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு கருத்தாய் பயன்படுத்தும். சரி, 21ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். தீகிக்குன்றவர் அவரோட கூட இருந்த ஒரு அவருக்கு உதவியா இருந்த நிறைய பேர் ஊழியத்துல அவர் தனக்கு உதவியாய் வைத்து கொண்டார். அந்த மாதிரி அதுல இந்த தீகிக்குங்கிறவரும் ஒருத்தர், தீமோத்தேயு, தீகிக்கு, அப்புறம் எரஸ்து, பர்னபா, இப்படி நிறைய பேர் அவர் ஊழியத்துல அவருக்கு வச்சிருந்தாரு.
இவங்க எல்லாம் கொஞ்சம் எழுதுறதுக்கும் உதவி செய்வாங்க. எழுதுனது இங்கிருந்து அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்தவர்கள். ஆகவே இவர் சொல்றாரு, இனி என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் அவங்க உங்களுக்கு அறிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை உங்கள்கிட்ட அனுப்புறேன், நீங்க அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த தீஹீக்கு பத்தி நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:4, கொலோசியர் 4:7, 2 தீமோத்தேயு 4:12, தீத்து 3:12. இப்ப இந்த தீஹீக்குங்கிறவரை ரொம்ப பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் எபேசு சபையில அவர் அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். இவர் தான் அவர் ரோமாபுரியில இருந்தப்போ அவருடைய அவருடைய செய்தி எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அவர் பயன்படுத்தவர். 23:24 என்ன வாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாதே அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை. இது நமக்கு, அது அவங்களுக்கு, இது நமக்கு, யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக. All those who love in uncorruptness. அதுதான் முக்கியம். ஏன்னா our God's love is pure. அதுல எந்த பட்சபாதம் கிடையாது, எந்த மாய்மாலமும் கிடையாது. அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக பவுல் நமக்கு அருளி செய்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு தந்ததை நம்பார். சரி, இப்போ இதோட எபேசியர் 6ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம 1 கொரிந்தியருக்கு போகும். கொரிந்து சபையை பற்றியே, கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். இது அந்த காலத்துல கொரிந்து சபை இருந்த இடம். இன்னைக்கும் அதெல்லாம் இருக்கு, போய் பார்க்குறாங்க. நிறைய பேர் பற்பல இடங்களை போய் பார்க்கறவங்க பவுலுடைய இடங்களை எல்லாம் கூட போய் பார்க்குறாங்க. அவ்விதமாய் பார்க்கும்போது இந்த சர்ச்சஸையும் போய் பார்க்குறாங்க. சரி, இந்த கடிதம் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இது இப்ப நமக்கு பைபிள்ல இது 1ஆம் நிருபம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது முதல் நிருபம் அல்ல. இதே கொரிந்து சபைக்கு அவர் முதல்ல ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். ஆனா அந்த கடிதம் தொலைஞ்சு போயிடுது. அதற்கப்புறம் தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இந்த கடிதத்தை எழுதிட்டு இதற்கு அப்புறமும் இன்னும் 2 கடிதத்தை எழுதுவாரு. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கடிதமாய் இப்ப பைபிள்ல இருக்கு. ஆக பவுல் மொத்தமா 4 கடிதங்களை இந்த கொரிந்து சபைக்கு எழுதியதாக நாம் வாசிக்கிறோம். அதுல 2வது கடிதத்தை தான் இன்னைக்கு நமக்கு வேதத்துல 1 கொரிந்தியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு முன்பாகவே ஒரு கடிதத்தை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆனா அந்த கடிதம் தொலைந்து விட்டது. சரியா? 2வது கடிதத்தை எழுதும்போது அதுல 2ம் 3ம் என்று பிரித்து எழுதி, ஆனா அதை சேர்த்து இன்னைக்கு வேதத்துல 2ஆம் கடிதம்னு எழுதியிருக்கு. அதுல அவர் ரொம்ப அழுகையோடு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதுல எழுதியிருப்பார். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் நிருபமும் ஒன்று உண்டுன்னு. நமக்கு 2 கொரிந்தியர் வரைக்கும் தான் பார்த்தோம். 3 கொரிந்தியர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பவுல் எழுதல. ஆனா அதை வேற ஒருத்தர் அதை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி அதை குறித்து வாசிக்கிறோம். இப்ப அதை பற்றியெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது முதல் கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் நிருபம்,
கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம். இது 2ம் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்ம அறிந்து கொண்டதுபடி 1ஆம் நிருபம்ங்கிறது அவருடைய 2ஆம் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் தொலைஞ்சிருச்சு, அனுப்பியாச்சு, அவங்ககிட்ட போயாச்சு, ஆனா அது தொலைஞ்சிருச்சு. அடுத்தது 2வது நிருபம். அப்புறம் 3 அடுத்த 2ஆம் நிருபம்னு சொல்லக்கூடியது 3 4 சேர்ந்து 2ஆம் நிருபமாய் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எழுதுனது எந்த சமயத்துல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பவுலுடைய 2ஆம் மிஷனரி ஜேர்னியில கடைசி பகுதியில அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் போறார். அத்தேனே பட்டணத்துல இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு அவர் போறார். இதை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க போய் அங்க ஊழியம் செய்யறாரு, அங்க எதிர்ப்புகளை சந்திக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் உடனே எபேசுக்கு போயிடுறாரு. அங்கிருந்து அங்க போய் அப்படியே அவர் எருசலேம் போகிறதுக்கு அவர் போயிடுறாரு. எருசலேம், அந்தியோகியா அப்படி போயிடுறாரு. அடுத்தது திரும்ப 3ஆம் ஜேர்னிக்கு வராரு. 3ஆம் ஜேர்னியில எபேசு பட்டணத்துக்கு வராரு. அங்கிருந்து தான், எபேசு பட்டணத்திலிருந்து தான் 1ஆம் நிருபத்தையும் மக்கதோனியாவில் இருந்து 2ஆம் நிருபத்தையும் எழுதியதாக நாம் வாசிக்கிறோம். ஸோ கொரிந்து சபை மேலேயும் பவுலுக்கு ஒரு பாரம் உண்டு. கொரிந்து சபை மக்களை நாம் பார்த்தா அதை நம்ம பார்க்கிறோம், சொன்னதெல்லாம் பார்க்கிறோம். கொரிந்து சபை மக்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப செல்வம் மிகுந்தவர்கள், செழிப்பானவர்கள். ஒரு இடத்துல வாசிச்சேன், இன்னைக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஒரு ரிச்சஸ்ட் பீப்புள் அன்னைக்கு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கொரிந்து சபை எல்லா விதமான அசுத்தங்கள், பாவங்கள், காமவிகாரங்கள், கேளிக்கைகள், களியாட்டுகள் இதெல்லாம் நிறைந்த ஒரு பட்டணம். அதோடு கூட அந்த மக்களும் ரொம்ப போட்டி, பொறாமை, சண்டை, கலகமுற்றவங்க, குதர்க்கமானவங்க, தர்க்கம் பண்றவங்க, இப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அதனாலதான் பவுல் அங்க போகும்போது மிகவும் பயந்து நடுக்கத்தோட வந்தேன்லாம் எழுதுவார். இந்த கொரிந்து பட்டணம் துருக்கி, இன்னைக்கு இருக்கிற துருக்கி நாட்டுக்கு மேற்கு பகுதியில இருக்கிற ஒரு பட்டினம். இந்த இடத்துல இருந்து தான், அந்த எபேசுல இருந்து தான் அவங்கள குறித்து அவர் எழுதுறதாக நாம பார்க்கிறோம். எபேசு பட்டணத்துல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய ஊழியம் மிக சிறந்த ஊழியம். இதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து இந்த ஜனங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 18. இந்த கொரிந்து பட்டணத்துல என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். எடுத்துச்சா? எடுத்துட்டீங்களாமா? சரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துக்கு பின்பகுதியில பாருங்க, அங்க அவர் சொல்வாரு, இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி, கொரிந்தியர்கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க வருவார். அப்போ அந்த 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்றத நாம பார்ப்போம். அவர் எப்படி பயந்து இருந்தாரு அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம். அது 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க, யாராவது வாசிங்க. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. சொல்லுங்க திரும்ப.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அடுத்த வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, அவர் பயந்து போயிட்டார். அந்த ஜனங்களுடைய பாவ நிறைந்த வாழ்க்கையையும் அவங்களுடைய பண்பற்ற தன்மையையும் பார்த்துட்டு மிகவும் பயந்தவராய் இருந்ததுனால அந்த இடத்துல அவருக்கு ஒரு பர்சனலா பவுலுக்கே இன்னொரு என்கரேஜ்மெண்ட் தேவையா இருந்துச்சு. அதுக்கு கர்த்தரே அவருக்கு முன்னால சொல்றாரு, என்னன்றாரு, பயப்படாம பேசு, மௌனமா இராத, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள். அநேக சமயங்கள்ல நம்முடைய லைஃப்ல கூட நாம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடறோம் இல்ல. நிறைய பேர் அப்படி நினைச்சுதான் வாழ்க்கையில தவறான முடிவுகளுக்கும் போயிடுறாங்க. ஒருவேளை சரீரத்தின் பலவீனத்தினால சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வருது. வியாபாரத்துல வர தோல்விகள்னால அந்த மாதிரி வருது. அல்லது ஒரு வழி வாய்ப்பே இல்லை. இப்ப பாருங்க, போன வாரத்துல பார்த்தோம், கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியை ஒரே நாள்ல திடீர்னு இழுத்து மூடிட்டாங்க. யாருக்குமே வேலை இல்லைன்னு, 1000 பேருக்கு மேல வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒரே நாள்ல சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பளத்தை வச்சு லோன் வாங்கியிருப்பாங்க, இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரே ராத்திரியில எடுத்து இல்ல, வேலை இல்லை அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, குழம்பி போயிடக்கூடாது. அவ்வளவுதான், ஷோ என்ன செய்வோம், எங்க போய் நிப்போம், நான் எப்படி இதை சந்திப்பேன் அப்படின்னு நினைச்சு பெரிய பெரிய படிச்சவங்க பெரிய பெரிய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அது சமாளிக்க தெரியாம, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கிறபடினால நம்ம வாசிக்கிறோம், ஐஏஎஸ்க்கு உருவாக்குற அகாடமியில இருந்த அந்த ஓனரே சூசைட் பண்ணிக்கிறார். எப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிள் பாருங்க. வாழ்க்கையில உள்ள நம் நாட்டுல ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த கல்வி, எல்லாவற்றையும் அறிந்த ஆலோசகர்களாய் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸா உருவாக்குகிற ஒரு அகாடமி ஓனரு தனக்கு வந்த பிரச்சனையை சந்திக்கிறதற்கு முடியாதபடி அவர் சூசைட் பண்ணிக்கிறார். ஆனா இன்றைக்கும் அவங்க ஒய்ஃப் நல்லா அதை எடுத்து செய்யறாங்க. அதுதான் எக்ஸாம்பிள். நம்பிக்கை வேணும். அவங்களுக்கு இன்னும் கர்த்தரை அறியாம அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தரை அறிந்த ஜனங்களாகிய நாம் எவ்வளவு தைரியத்தோட இருக்கணும். எந்த பிரச்சனையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மை விழ செய்ய கூடாது. ஒரு நிமிஷம். ஏமாந்துடக்கூடாது, நம்ம இதனால குழம்பி போயிடக்கூடாது. நமக்கு கர்த்தர் எப்பொழுதும் இருக்கார். அப்படி மீறி போனாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வசனங்கள் நமக்கு இருக்கு. வசனங்கள் மூலமா நம்ம ஆறுதல் பெற்றுக்கொள்ளலாம். வழிகளை ஆண்டவர் யுக்திகளை சொல்லித் தருவார். அது இல்லாம கூட இப்படி வேற சூழ்நிலை அப்படியா இருக்குன்னா இந்த விதமாயும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். கர்த்தர் நம்ம சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாம பேசு, யாரும் உன் மேல கை போட மாட்டாங்க. இந்த பட்டணத்துல எனக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி பயங்கரமான பட்டணமா இருக்கேன்னு அவர் யோசிக்கும் போது அவருக்கு சொல்றாரு, இந்த பட்டணத்துல எனக்கு ஆள் இருக்கு. சோ எவ்வளவு ஒரு ஆறுதலான ஆண்டவர் பாருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பவுலுக்கு சொன்னது போல நமக்கும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எலியாவுக்கும் சொன்னாரு. பெரிய தீர்க்கதரிசி தான் எலியா, கரெக்ட். அவரு ராணியுடைய பயமுறுத்தல் எல்லாம் கேட்டுட்டு ஓடி போய் அவரும் அதேதான் அந்த நிலைமைக்கு போவார். இனி நான் வாழவே மாட்டேன், நான் செத்து போறேன் அப்படின்னு அவரும் தான் சொல்றாரு. ஆனா அவருக்கு ஆண்டவர், உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு நான் என்ன சொன்னேன், நீ இங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இங்க ஏன் படுத்துக்கிட்டு இருக்க. அவரை முதல்ல தேற்றி அவருடைய பர்பஸ் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அவர் இன்னும் என்ன செய்யணுங்கிறத அவருக்கு
ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். அதே மாதிரி சில தீர்க்கதரிசிகளை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறேன்றதை சொல்லுவாருல்ல. அதான் அவர் வந்து பயப்படுவாரு. நான் என் ஒருத்தன் தான், நான் போனா என்னை கொண்டுருவாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கேன்னு. யார் சொன்னா? இன்னும் 7000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறார். இதுதான் கற்று செய்கிற காரியம். அதனால நம்ம எதையுமே ஒரு முடிவு அப்படின்லாம் நம்ம எடுத்துடக்கூடாது. அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம முடிவு எல்லாருக்கும் வரும், இல்லைன்னு சொல்லல. அது வரும்போது வரும். எதையோ வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை நாம் முடிவு என்று சொல்லி எடுத்து விட கூடாது. வியாதியே இருக்கட்டுமே, கர்த்தர் அனுமதியாத ஒன்றும் எனக்கு நேரிடாது. அது என்ன விதமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். 6 வருஷமா அந்த பையனுக்கே ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அவனுக்கு 6 வருஷமா கேன்சர். அப்போ அவனை கேட்குறாங்க, ஏன் உனக்கு கேன்சர்? உனக்கு ஏன் கேன்சர்? கர்த்தர் ஏன் உனக்கு கேன்சர் கொடுத்துருக்காரு? வை காட் கேவ் யூ கேன்சர்? அவன் சொல்றான், பிகாஸ் ஹீ சோஸ் மீங்கிறான். என்ன தெரிஞ்சு கொண்டார். இந்த கேன்சர் நோய்க்கு என்ன தெரிஞ்சு கொண்டார். பாருங்க, சின்ன பையன் சொல்ற பதில். அதுதான் நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். அப்போ எந்த பிரச்சனைனாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். தாவீது அதான் சொன்னாரு, கர்த்தரை நான் என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதுனாலும் சரி, எப்படினாலும் சரி. அது மக்கள் சில சமயம் பேசுவாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் மக்கள் பேசிட்டு போறாங்க, அவங்களா நமக்கு அங்க உதவி செய்யறாங்க. ஆண்டவர் நமக்கு இருக்கார் இல்ல. சில சமயங்கள்ல மக்கள் சொல்லுவாங்க, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, யோபு படிச்சிருக்கோமே, அதனாலதான் நமக்கு யோபு சொல்லி கொடுத்தாரு. யோபுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, சொந்த நண்பர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர் செய்ய வேண்டியது செய்யப்ப யோபு கத்துக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அத்தனை நாள் காத்திருந்து யோபு கடைசியில சொல்றான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவார். சரியா? சரி, இப்ப இங்க கொரிந்தியருக்கு அவர் எழுதும் போது அந்த கொரிந்தியருக்கு அவரு முதல்ல எழுதின கடிதத்தை காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எதை குறிச்சு? அவங்க ஆவிக்குரிய விஷயங்களை குறிச்சே, ரட்சிப்பு இதையெல்லாம் குறிச்சும் அவங்களுக்கு குழப்பம், வரங்களை குறித்து குழப்பம். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு நிறைய வரங்களை கொடுத்திருந்தார். அவர்களை ஆசீர்வதித்த உடனேயே அவர்களுக்கு நிறைய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது அகைன் நம்ம யோசிக்கணும். ஏன் எனக்கு ஆவிக்குரிய வரங்கள்லாம் எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்கல, அந்த வரம் கிடைக்கலன்னா நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் தான் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பாரு. எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாரு. இதை விட்டுட்டு நாம அதுக்காக நாம கேட்கலாம். எனக்கும் கொடுங்க சாமின்னு கேட்கலாம். ஆனா அது எனக்கு நன்மையா இருந்தா கட்டாயம் தருவேன். சரியா? அதை விட்டு நம்ம அதுக்காக கவலைப்படக்கூடியது. அதுக்குனால நம்ம ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப கீழே இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் ஆவிக்குரிய நிலைமையில மேல இருக்காங்க. கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் நான் சொன்னேன், பேசுன மூடிக்கும் பிரைஸு, ஜெபிச்ச லேடிஸ்க்கும் பிரைஸு. இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் கல்யாணத்தை குறித்தும் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அப்புறம் இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, விக்கிரகங்களுக்கு வச்சதை சாப்பிடலாமா, கறி சாப்பிடலாமா, இப்படி நிறைய பிரச்சனைகள். எந்த புதிய சபைக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் நேரிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவரை ஏத்துக்கிறவங்களுக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வர செய்யும். அது மாதிரி அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஆனா கேட்கறதுக்கு உடனே பக்கத்துல ஆள் இல்லை, பவுல் இல்லாததுனால அவங்களே லெட்டர் போடுறாங்க. அப்புறம் ஒரு டீமா வராங்க. பாத்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன். அதுக்கு வரலாம். அதுக்கு வர்றதுக்கு முன்னால இப்போ ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு வரோம். ஃபர்ஸ்ட் வசனத்துல பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே. இதுதான் நம்ம எல்லாத்துலயும் இருக்கணும். இன்விடேஷன் கார்டு மாத்திரம் இல்லை, எந்த சின்ன விஷயமா நம்ம முடிவெடுத்தாலும்
தேவனுடைய சித்தத்தினாலே தான் அது இருக்கணும். நீங்க ஒரு என்னமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள், ஒரு வீட்டுக்கான காரியம், எதுனாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யணும். ஒன்று. அடுத்து, இங்க இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். இப்ப பவுல் தன்னை எப்படி அவர் சொல்றாரு? அழைக்கப்பட்டவர் என்று சொல்றார். எதற்காக அழைக்கப்பட்டவர் என்று சொல்றார்? அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். யாருடைய அப்போஸ்தலனாக இருக்கணுங்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய். இயேசு கிறிஸ்துவும் பவுலும் சம வயசுல இருப்பாங்க, ஒரே கான்டெம்பரரிஸ் மாதிரி. அவர் சொல்றாரு, அவருடைய அப்போஸ்தலனா அழைக்கப்பட்ட, அவருக்கு எதிர்த்து நின்று, அதனாலதான் அவருக்கு முதல்ல ரொம்ப எரிச்சல், கோபம், இவர் என்ன பெரிய லீடரு, இவர் யாரு, என் வயசு தானே, இருந்தாலும் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தொடக்கத்துல அவர் மேல வெறுப்பா இருந்ததுக்கு காரணம். அப்புறம் அவருக்கு அடிமையாய் அவரை அறிந்து கொள்வதே எனக்கு லாபம், மற்ற எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு அவருடைய மகிமையை அறிந்து கொண்டார். அதுதான் சொல்றேன், பவுல்கிட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் நம் வாழ்க்கையில இருக்கணும். நாமும் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்திருக்கோம். சரி, அதோடு கூட ஒரு பேர் போடுறாரு, சகோதரனாகிய சொஸ்தன். பவுலுடைய ஊழியத்துல நம்ம கத்துக்கிறது, நிறைய பேரை கூட சேர்த்துக்குவாரு, பயன்படுத்துவார். தானே ஒரு ஆளா பெரிய லீடர், நான் செஞ்சாதான் சரியா இருக்கும், நானே, அப்படி சில பேர் இருக்காங்க, நானே எல்லாம் பண்ணணும், பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க நாம பாக்குறோம், இவரு நிறைய பேரை தன்னோட சேர்த்துக்கிறார். தன்னோட சேர்த்து தானும் அந்த ஊழியம் செய்யறவரை இருக்கார். அப்போ அவர் பெயரு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சொஸ்தேனே என்கிற ஒரு சகோதரன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்களுக்கு கொரிந்து பட்டணத்திலிருந்து வந்த தகவல்கள், முதல்ல அவருக்கு வந்த தகவல் என்னன்னு சொன்னா, இப்போ நீங்களே எடுத்து வாசிங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த குளோவேயால்ங்கிற, குளோயி அப்படின்னு இங்கிலீஷ்ல, குளோவேயால் அப்படிங்கிற அந்த அம்மா, அவங்க குடும்பத்தார் வந்து பவுலுக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்ன, இவங்களுக்குள்ள ஒரே வாக்குவாதம், ஒரே தர்க்கம், இந்த கோயில்ல இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால அவர் அதை சொல்கிறார். அடுத்ததா பாருங்க, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுல பாருங்க, 1 கொரிந்தியர் 7:1. நீங்கள் எனக்கு காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. அதான் சில கேள்விகளை அவரிடத்துல கேட்டிருக்கிறாங்க, திருமணத்தை குறித்து, சாப்பாட்டை குறித்து, இப்படி எல்லாம் சில கேள்விகள் அவர்களுக்கு எழும்பி இருக்கு. அடுத்து 3ஆவதா நாம என்ன பாக்குறோம்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே, கொரிந்துல இருந்து ஒரு டெலிகேஷன் மாதிரி ஒரு குரூப் நேரா போய் பவுலையே பார்க்க போயிட்டாங்க எபேசுல. எங்க சபையில இப்படி எல்லாம் பிரச்சனை, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அவர் அங்க தங்கியிருந்த நாட்கள்ல இருந்து இந்த மக்களையெல்லாம் பார்த்து அறிந்து கொண்டு, இவங்க பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் மூலமா நாம வாசிக்கும் போது இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அதை விட இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோங்கிறதையே நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம மாதிரியே தான் அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்கள மாதிரியே தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். அதனால அதை நாம் அறிந்து கூடத்தக்கதாக இந்த வேதத்துல நமக்கு அவர் அதையெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலன், என்னை அப்போஸ்தலன் என்று தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
இந்த அப்போஸ்தலர்னா யாருன்னு நீங்க இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கலாம். அதை நீங்க வீட்டுல வாசிங்க. ஆனா இங்க நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, அப்போஸ்தலர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விதத்துல அது சொல்லணும்னா, ஒரு விசேஷித்த ஸ்தானாபதி, ஸ்பெஷல் அம்பாசடர் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சோ அவ்விதமாய் இப்ப மத்த 12 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, சீஷர்களா இருந்து அவரிடத்திலே கற்றுக்கொண்டு அப்புறம் அப்போஸ்தலர் ஆனாங்க. ஆனா பவுலுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பவுல் டைரக்டா அப்போஸ்தலர் ஆயிடுறாரு. ஏன்னா பவுலை சந்தித்த விதமே வேற, பவுலுக்கு சொல்லி கொடுத்த விதமே வேற. பவுல் சீஷர்களை விட அதிகம் கற்று தேர்ந்தவர். யூத யூத கோட்பாடுகளை எல்லாம் தரோவா வச்சிருந்தவர். அதனால இவருக்கு இவரோட அழைப்பும் இவருடைய சந்திப்பும் மற்றவர்களைப் போல அல்ல, இது வித்தியாசமான விதத்துல நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா, அங்க ஒரு சகோதரனை நாம் சந்திக்கிறோம். அந்த சகோதரன் பேரு கிறிஸ்பு. அந்த கிறிஸ்புங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு பேர் ஜெபாலயம். எருசலேமில தேவாலயம் இருந்தது. ஆனா மற்ற பகுதிகளில் வாழ்கிற யூதர்கள் அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்திற்கு ஒரு 10 குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பார்கள். அந்த இடத்துக்கு பேரு இது தேவாலயம் அல்லது ஜெபாலயம், சினகாக் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி நம்ம சவுத்துல இந்த கேரளாவுல கூட அப்படி ஒரு ஜெபாலயம் இருக்கு, ஒரு சினகாக் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சினகாக்கு தலைவனா இருந்தவர் பேர் கிறிஸ்பு. அவங்க அங்க இன்றைக்கும் இந்த சினகாக்ல எப்படின்னா, அந்த தோரா வச்சு யூதர்களுடைய அந்த முறைப்படியே தான் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு மேசியாங்கிறவர் வரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. இவ்விதமாய் அங்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த கிறிஸ்புங்கிறவர், அதற்கு தலைவராய் இருந்தவர், குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். பவுலனுடைய பிரசங்கத்தின் மூலமாக பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஜெபாலயத்துல பிரசங்கிப்பார். அந்த மாதிரி அந்த ஜெபாலயத்துல பிரசங்கிக்கும் போது அவர் மூலமாக இந்த கிறிஸ்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் மாத்திரம் அல்ல, அவருடைய முழு குடும்பமும் ஏற்றுக்கொள்கிறது. பாருங்க, கொர்நேலியு பேதுரு மூலமா கொர்நேலியு ரோமப்படை தலைவன், முழு குடும்பமும் இனத்தார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. பவுல் ஜெயில இருக்கும்போது ஜெயில் அதிகாரி அவன் முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். லீதியால் ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, அவள் முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இங்க கிறிஸ்பு ஒரு ஜபாலய தலைவன், இவனுடைய முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால அந்த ஜபாலயத்திலிருந்து அவங்கள துரத்திடுறாங்க. இவன் தலைவனா தான் இருந்தான். ஆனா அங்கிருந்து ஜபாலய மக்கள் நீ ஏதோ வேற இதை எடுத்துக்கொண்ட, அதனால இதுல இருந்து நீ வெளியே போயிட்டு துரத்திட்டாங்க. இப்படி துரத்தினோடனே அங்கிருந்து வெளியே அவனை வேற பக்கம் வரும்போது இவனை பவுல சொஸ்தனேங்கிறவர் பாதுகாக்கிறார். இந்த சொஸ்தனை பாதுகாத்த உடனே சொஸ்தனேவை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை அடுத்த லீடர் அவன் தான். அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனும் துரத்திடுறாங்க. அவன் தான் பவுலோடையே கூட இருந்து இந்த கொரிந்து நிருபத்தை எழுதுவதற்கு உதவி செய்தவர். அதனாலதான் அவர் பெயரையே மென்ஷன் பண்ணியிருக்காரு. முதல் வசனத்திலேயே நானும் சொஸ்தனேயும் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சொஸ்தனேங்கிறவர் யாருன்னா, இப்படி ஒரு யூத ஆலயத்துல இருந்த தலைவர் தான். பவுலை பாதுகாத்தாரு, அதற்காக இன்று அடி வாங்கினார். இன்றைக்கும் இப்படி நிறைய அடிகளும் உதைகளும் ஊழியக்காரங்க வடநாட்டுல பெற்றுக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எத்தனை சீக்கிரமா நம்ம நாட்டுக்கு வரும், நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரும்னு தெரியாது. ஆனா வராத இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம எப்படி ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உதவி செய்யறோம், அவங்களுக்காக என்னெல்லாம் நம்ம ஆதரவா இருக்கோம். இங்க பாருங்க, அவங்க வீடு திறந்து கொடுத்தாங்க, அவங்கள பாதுகாத்தாங்க. இன்னும் நிறைய அவரை பற்றி நம்ம பார்ப்போம். அவருக்காக கழுத்தையே கொடுத்தாங்கன்னு ஒரு சிலரை பற்றி
அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஊழியத்துக்கு என்னென்ன விதங்கள்ல நம்ம ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பவுலுடைய கடிதங்கள்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இன்னைக்கு அந்த முதல் வசனத்தோட நாம முடிப்போம். அடுத்த ஸ்டடியில நம்ம மற்ற வசனங்களை பார்ப்போம். நீங்க அடுத்த ஸ்டடிக்கு வரும்போது ஒண்ணு பார்த்துட்டு வரணும். முதல் 10 வசனத்துல எவ்வளவு முறை இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை வருகிறது? இப்ப நான் கேட்கல, அடுத்த வாரம் வந்த உடனே சொல்லுங்க. முதல் 10 வசனத்துல 10 வசனம் தான் சொல்றேன். முதல் 10 வசனத்துல இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை எவ்வளவு வருது அப்படிங்கிறத நீங்க எனக்கு பார்த்துட்டு வாங்க. சரியா? சரி, நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த காலை வேளையிலும் ஒரு சின்ன கூட்டமாக உங்களுடைய வசனங்களை தியானிக்க சுவாமி நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட சுவாமி உடைய வேதத்துல வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களுடைய ஆவிக்குரிய பட்டயத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டவர்களாக ஆயத்தத்தோடு ஆண்டவரே இப்ப எதிர்வருகிற பிரச்சனைகளை, எதிர்வருகிற போராளியை மேற்கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த கொரிந்து பட்டணத்தார் மக்களிடத்துல காணப்படுகிற எல்லா குற்றங்களும் எங்களிலும் உண்டு. தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள், இதெல்லாம் எங்க திருச்சபைகளிலும் உண்டு, குடும்பங்களிலும் உண்டு, எங்களாலேயே கூட உண்டாகிறது சுவாமி. இதையெல்லாம் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். இன்றைய நாளில கற்றுக்கொண்டபடி உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு அதை உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவில வளரவும் உம்மை போல் மாறவும் எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். அதை நிமித்தமாய் குடும்பம், திருச்சபை, சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் சுவாமி. தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, thank you. Thank you. God bless you. God bless you. நன்றி. விஜயா, நீங்க நீங்க சொல்லலை, கேட்கலையா இன்னும்? கேட்டுட்டாங்க ஆண்டி. நீங்க பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை எடுங்கட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே ஓகே, சரிம்மா. அப்ப அடுத்த சாட்டர்டேயா? ஆமாங்க, செகண்ட் சாட்டர்டே. அதான் இந்த வாரம் டேட் சொல்லிடுறீங்களா? இந்த வாரம் தானே? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி தாங்க. 8ஆம் தேதியா? அதுதான் நான் கேட்டு சொல்லிடுறேங்க. அது மாத்திரம் கேட்டு சொல்லுங்க. 8ஆ இல்ல 15ஆன்னு? சரிம்மா, ஓகே, பை பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய். எனக்கு சீக்கிரம் சொல்லிடணும். சரிங்க, சரி.